ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை வச்சு டக்குன்னு ஒரு குழம்பு செஞ்சிடலாமா? வாங்க செய்யலாம். ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கலாங்க. நான் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். அதையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5, 6 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு பச்சை மிளகாய் தேவை அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பழுத்த தக்காளி இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்போல்லாம் குழம்பு செய்ய போர் அடிக்குதோ அப்போல்லாம் இதை டக்குன்னு செஞ்சுருங்க. ரொம்ப ஈஸியான வேலை தான். நான் ஒரு முழு பூண்டை தோலை உரித்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. குக்கரை போட்டு விசிலை போட்டு அடுப்பில் வச்சாச்சு. அவ்வளோதான், விசில் வரட்டும். நான் ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். அப்புறம் இருக்கிற இந்த கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு நான் நல்லா விஸ்கு வச்சு நல்லா கடைஞ்சிட்டேங்க. பாருங்கள், நல்லா கடன்னு கடைஞ்சாச்சு. ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டால் அவ்வளோதாங்க. நம்ம கடைஞ்சி வச்ச கிரேவியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக சீக்கிரமாக முடிஞ்சிச்சு தெரியுமா? நீங்கள் இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரஸ்ட் மீ. அவ்வளோதான். சுட சுட சாப்பாட்டில் குழம்ப ஊற்றி அப்பளத்தை வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. அப்பளம் ஒரு புடி, சாப்பாடு ஒன்று. ட்ரை பண்ணி பாருங்கள்.